ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேபி ஃபுட் வெயிட் கெயின் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பனானா வந்து நம்ம நிறைய விதமாக செய்வோம். இப்போ ஒரு சிலர் வந்து பனானாவை அப்படியே பண்ணி கூட கொடுப்பாங்க. நம்ம வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகணும் பாப்பாவுக்கு அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம நேச்சுரலாக இருக்கிறது ஃப்ரூட்ஸு நட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இது 7+ மந்த்துக்கு மேலே இந்த பனானா வந்து ஸ்டீம் பண்ணி ஒரு இட்லி குண்டானில் நம்ம வந்து ஒரு பனானாவை நம்ம கட் பண்ணியும் வைக்கலாம், இல்லை ஆஃபாகவும் வைக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போதும். ரொம்ப இதுவாகிடுச்சுனாலும் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா 5 மினிட்ஸ் வச்சு அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மஷ் பண்ணிவிட்டு, இல்லைனா மஷ் பண்ணுறவங்க பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் நல்லா கொடுக்கலாம். பட் அதில் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சும்மா லைட்டாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் லைட்டாக நம்ம வந்து தண்ணி வேணும் அப்படின்னா ஒன்று பால் ஊற்றிக்குங்க, இல்லைனா வந்து சுடு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு 3 டேஸ் கொடுத்தீங்கன்னா பாப்பா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப மேஷ் பண்ணி, இல்லைனா உங்கள் இஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.